ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்பருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் யத்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்பபு சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம் பூரி விஸ்ருவம் ब्रह्मण कोसोऽसि मेतया पिहितः श्रुतं मे गोपाय।
ஓம் அகம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்தி ப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ ஸ்மமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ரான் சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரி நிச்ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யா மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகர மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தக ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோர்த்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் ஓம் பத்ரம் நோ அபிவாதயமனஹ ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்சத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. ஹரிஹி ஓம். 113வது பக்கம். பராதிகரணம். பரமதः சேத்து உன்மான சம்பந்தபேத விபதேசேப்யः சாமான்யாத் புத்யர்த்தः பாதவத் ஸ்தான விசேஷாத் பிரகாஷாதிவத் உபபத்தேச்ச ததா அன்ய பிரதிஷேதாத் அனேன சர்வகத்வத்வம் ஆயாம சப்தாதிப்யः. வெரி நைஸ். இப்போ நம்ம 8 அதிகரணத்தில் 7வது அதிகரணம் இப்போ முடிக்க போகிறோம். அப்போது
இந்த இந்த சப்ஜெக்டு சீராகவும் ஒழுங்காகவும் தடம் புரளாமல் கண்டினியூஸாக போயின்ட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் 3:2:36 ததா அந்நிய பிரதிஷேதாத் 37 அனேன சர்வகத்தத்துவம் ஆயாம சப்த ஆதிப்யா அப்படி சொல்லி முடியறது. இப்போ நமக்கு 6 தர்ஷனம் இருக்குது. தர்ஷனம்னா இங்கே ஆறுபட விட தர்ஷனம் இல்லை, இங்கே சொல்கிறது தத்துவம். ஓகே, அதில் வியாசர் எடுத்துட்ட தர்ஷனம் உத்தர மீமாம்சம். ஸோ நம்ம எந்த பகுதியில் இருக்கோம் அப்படின்னா நம்மளாம் உத்தர மீமாம்சக்காரர்கள், அத்வைத்தத்தில் இருக்கோம் நம்ம. ஓகே, இதில் என்ன அப்படின்னா இந்த அத்வைத்தத்துக்குள்ளே வந்தால், உத்தர மீமாம்சத்துக்குள்ளே வந்தால் வியாசரையே பின்பற்றி முக்கியமான 3 பிரிவுகள் இருக்குது. அதை தவிர இதே அத்வைத்தத்தை இதே வேதாந்த சொல்லக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. வேதாந்தம் ஸோ மெனி குரூப்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 3 குரூப் எல்லாருமே பேசுவாங்க. பொது கூடுதல் கூட பேசுவாங்க. துவைத்தி, விசிஷ்டா அத்வைதி, அத்வைதி எல்லாம் பேசுவான் பப்ளிக்கில். புரியுதா? இன்னும் ஆக்சுவலி பப்ளிக்கில் பேசக்கூடிய விஷயம் தர்மம் மாத்திரம்தான். தத்துவம்லாம் அங்கே பேசக்கூடாது, பேச முடியாது, பேசுறதுனால புரியாது. புரியுதா? ஸோ அப்போ எங்களுக்கு மாத்திரம் புரியுமான்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ துவைத்தம் மாத்வாச்சாரியார், விசிஷ்டாத்வைத்தம் ராமானுஜாச்சாரியார், ஸோ அத்வைதம் சங்கராச்சாரியார். இவா 3 பேரும் இன்டர்பிரட் பண்ணுறான். வியாசாச்சாரியார் பண்ணின சூத்திரத்தை அது இதுதான் சொல்ல வருது, துவைத்தந்தான் சொல்ல வருது, விசிஷ்டாத்வைத்தம் தான் சொல்ல வருது, இது அத்வைத்தம் தான் சொல்ல வருது. இவங்க 3 பேருக்குமே காமனாக ஒரு லிங்க் இருக்குது. எதை வச்சு சொல்கிறாங்க? தங்களுடைய ராக துவேஷத்தை பொறாமையை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, அப்படிலாம் நமக்கு லோக்கலில் நம்ம இப்போ யூடியூப்லாம் பார்த்து பழக்கப்பட்டு இங்கே வருவோம். அப்படிலாம் நம்ம நாட்டில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. காமன் லிங்க்கு என்ன இருக்கிறதோ, அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறானோ, வாதத்தில் என்ன சொல்கிறானோ, சட்ட புக்கு என்ன சொல்கிறதோ, அதில் வேணால் நீ இன்டர்பிரேட் பண்ணலாம் மொழிய, சொந்தமாக நீ எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க, இன்னொரு பொண்ணு இதை விட ஒர்ஸ்ட்டாக பண்ணிருக்கான், அவளை வெளியில் விடுறது நீதி கிடையாது, சமநீதி கிடையாது, அது தப்பு. அது புரியுதுதான். வச்சா இங்கே இவளையும் வைக்கணும், இல்லாட்டி அவளையும் வைக்கணும், அல்லது அவளை வைக்கவும் கூடாது, இவளையும் வைக்கவும் கூடாது, தென்னாட்டில் விட்டுடணும். இது ஒரு பக்கம் பண்ணி ஒரு பக்கம் விட்டுனா சமநீதி போயிடுது. இப்போ சமநீதி போகும்போது சண்டை வருது. புரியுதா? அப்போ எல்லாரும் எழுந்து போராட வேண்டும். இதையும் தாண்டி என்னுடைய பிறப்புரிமையை ராமகிருஷ்ணான்னு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு வரும்போது மக்களை எழுப்பி கூட்ட வேண்டியிருக்கு. புரியுதா? அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய தத்துவத்தையோ சத்தியத்தையோ பேசுகிறதுக்கு கூட போராட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்காந்து படிச்சுன்னு இருக்கோம். நம்ம அதில் ரைட்டாக சரியான திசையில் நாம் எவ்வளோ தூரத்துக்கு இதில் அர்ப்பண மனப்பான்மையோடு இதை படிக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு உலகத்து முழுக்க அமைதியை உண்டாக்கும் அப்படின்றது தெரியுது. அப்போது தமிழ்நாடுக்குள்ளே சரியாயிடுச்சுன்னா பாரதம் சரியாயிடும், பாரதம் சரியாயிடுச்சுன்னா அண்டை நாடுகள்லாம் சரியாயிடுன்றது இப்போ அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியும், சம்மந்தம் புரியுறதா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய புரியும். அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு 4 வழி அப்படி சொல்கிற ஒரு பப்ளிக்கில் எங்கேயோ போய் உள்ளார போய் பதிஞ்சிடுது. அது என்னென்னா, கர்மயோகம் பண்ணாலும் மோட்சம், அதுக்கப்புறம் ராஜயோகம் பண்ணினாலும் மோட்சம், அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணினாலும் மோட்சம், ஞான யோகம் பண்ணினாலும் மோட்சம். அப்படியே ஒரு காமனாக ஒரு த்ரெட் இருக்குது. ஓகே, அதில் நம்பிக்கையும் இருக்கிறது, அதை டீச் பண்ணுறவாளும் இருக்காங்க, எல்லாமே இருக்குது. அதுவும் இப்போ இந்த ஃபோன் வேறு வந்துருத்தான், எல்லா சம்பிரதாயங்களும் உள்ள விஷயத்தை கேட்கும்போது
நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே கேட்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். அவர் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இவர் சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது, நம்ம சுவாமி சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறது. இதில் என்ன இருக்கிறது? எதுக்கு சண்டை கிண்டெல்லாம் போட்டுட்ருப்பேன்? இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபனட்டிக்ஸ் எதுக்கு இல்லை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நமக்கு ஒரு சமரச சிகாமணியாக நம்ம இருப்போம். நம்ம புரியுதா? இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போது பழைய காலத்தை விட டெக்னாலஜி வளர வளர இன்னும் ஜாக்கிரதையாக அதை சைஸ் பண்ணி அந்த தர்ஷனத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஆச்சாரியர்களுக்கும் சேலஞ்சு, அதே போல் கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கும் சேலஞ்சு. எங்கன்னா மாய இதுலெல்லாம் கூட்டிகிட்டு போவேண்டாம், இந்திரிய சுகங்கள் அதுக்கெல்லாம் கூட போக வேண்டாம், மாலுக்கெல்லாம் கூட போக வேண்டாம். சும்மா இந்த தர்ஷனத்துலேயே நீ டைவர்ட் பண்ணி அப்படி இப்படி எங்கே வேணால் போயிடலாம். அதுக்கு நிறைய வழியெல்லாம் வகையெல்லாம் இருக்கிறது. அதில் ஒரு ஆள் பேச்சை கேட்டு அவர் மேலே சிரத்தை வச்சு அது அவர் சாஸ்திரம்தான் சொல்கிறாரு அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு, புரியுதா, அவர் தான் சொந்த கதையெல்லாம் சொல்லலை, சாஸ்திரம்தான் வருது, அதுதான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், கன்விக்ஷன் ஆக வேண்டியது. இதுதான் மோட்சத்தை கொடுக்கும், மற்றதை மோட்சம் கொடுக்காது. இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டில் நம்மளுடைய ட்ராவல் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டு. அவங்கவுங்க ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, சொந்த கருத்து. எவன் என்ன சொன்னாலும், பகவானே சிவனே சொன்னாலும், இரியா என் கருத்து ஒன்று இருக்குது அதை கேளு அப்படின்னுவான். புரியுதுதான்? அப்படிலாம் டோட்டலாக முருகனார் மாதிரியோ இல்லை கூரத்தாழ்வார் மாதிரியோ ராமானுஜர் மாதிரி அப்படியே சரண்டராகி ரத்த நாளங்கள்லாம் சொல்லி குருநாதா அப்படின்லாம் இல்லை. மைண்டு, ரேஷ்னல் மைண்ட் இருக்கு இல்லையா, புத்தி நாட் அக்செப்ட். இப்போ அந்த புத்தியில் கன்விக்ஷன் ஆகி புத்தியில் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை மைண்டுக்கு மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப காலமாகும். முதல்ல புத்தியில் இதுதான் ரைட்டு அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்போ இதில் ஒரு குரூப் இருக்குது. அப்போ ஏற்கனவே நிறைய ஆச்சாரியர்லாம் பெருசாக பண்ணி பெரிய இதெல்லாம் பண்ணி அவங்கெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஒரு டான்ஸ் மியூசிக்கெலாம் எல்லாம் பெருசாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு 5-10 பேர் 20 பேர் இது மாத்திரம்தான் அங்கே போயிட்டோம்னா அங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகே, அவங்க இதே தான் வேதாந்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் மைண்டில் ஒரு ஒரு படப்படப்பு இருக்கும், ஒரு கிளாமர் இருக்கும். புரியுறதா? இங்கே ஒரே மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் தாண்டி வரைங்க பாருங்கள், அதுதான் சத்தியத்தினுடைய பெருமை. ஓகே, அப்போது இந்த துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் மூணுமே மோட்சம் கொடுக்கும். அந்த 4 சொன்னா. அப்புறம் இது வேதாந்தத்துக்குள்ளறைய 3 குரூப்பு. துவைத்தம் தான் மோட்சம் கொடுக்கும், விசிஷ்டாத்வைத்தம் தான் மோட்சம் கொடுக்கும், அத்வைத்தம் தான் மோட்சம் கொடுக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி கதை கரெக்டாக போகிறதா, ராத்திரி தூங்கும்போது கரெக்டாக இருக்கா, நடுவில் முடிஞ்சால் இதில் மாட்டிக்கிட்டோம், வந்தால் போகிறோம். அப்படிலாம் சீரியஸெல்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. நாங்கள் மோட்சத்துக்காகவே தான் அலையிறோம், அப்படியே ராத்திரி பகலமா அப்படிலாம் நினச்சிடாதீங்க ஜி அப்படின்னு. இது ஒரு சைடு டிஷ்ஷு மாதிரி. ஓகே, இதுவும் வச்சுக்கலாம் அதுவும் வச்சுக்கலாம் அப்படி வந்திருக்கோம் நாங்கள். அப்படி நீங்கள் கிடையாது. ஏன்னா முகத்தை பார்த்தா அப்படி தெரியுது, காலையில் எவன் அதுக்காக வருவான். அதனால் இப்போ ஸ்ருதி வாக்கியம் என்ன சொல்கிறதுனா, எது பூமா தது சுகம் ந அல்பே சுகம் அஸ்தி. புரியுதா? எது அல்பம் தது சுகம் நாஸ்தி. ஓகே, யோவை பூமா தது அமிர்தம், எது அல்பம் தது மர்த்தியம் மரணம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, எது பூமா, எது இன்ஃபினிட்டு, எது பூர்ணம், அது சத்தியம். ஓகே, எது அல்பம், எது ஃபைனைட்டு, எது குறைவு, அது துக்கம் அப்படின்னு சொல்லணும். அப்போது நமக்குள்ளே இருக்கிற துக்கம், சம்சாரம், கஷ்டம்,
ப்ராப்ளம் பல கோணத்தில் வந்து நமக்கு வருது. ஆஃபீஸில், வெளியில், வீட்டில், குருகுலத்தில், எங்கே ஜனங்களோடு சேர்றோமோ அங்கெல்லாம் ஒரு இம்மீடியட்டாக ஒரு ரிசல்ட் வரும். அது என்னென்னா சுக துக்கம். சுகம் வர்றது ரொம்ப லேட்டாக வரும். கண்டிப்பாக வந்து அந்த துக்கன்றதை நம்ம வந்து நிதர்சனமாக பார்க்கலாம். ஓகே. துவைத்தாகி பயம் பவதி. ஒரு இன்செக்யூர் இருக்குது, ஒரு ஃப்யூச்சர் வந்து ஃபியர் வந்து த்ரெட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, அப்படிலாம் நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷனை வச்சுன்னு இருக்கோம். ஓகே. இதெல்லாம் எதனால் அப்படின்னா பேதம், பேதத்தினால் உண்டாகக்கூடிய விஷயம். அபேதம் வந்து சுகம், பேதம் துக்கம். இது அதுக்கே வந்து 3 ஸ்டெப்பு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். முதல்ல வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, அதுவே கஷ்டம். ஓகே. ஒத்துமையாக இருக்கிறதே கஷ்டம், விட்டு கொடுக்கணும். ஒற்றுமையில் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட வேற்றுமையில் ஒற்றுக்கணும். அபேதம், நான் சொல்கிற அபேதம் வந்து விசிஷ்டாத்வைத்தம். ஓகே. எங்கெங்கும் காணினும் சக்தியடா, எல்லாமே வந்து ஈஸ்வரன். அந்த அபேதம் இருக்குல்ல, அது வந்து வர்றது அதே கஷ்டம், அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறது நிர்குணம், அத்வைதம். புரியுதுங்களா? இப்படி போகக்கூடிய ஒரு விஷயத்தில் ஆரம்ப சாதகர்களுக்கோ அல்லது ஆரம்ப ரிலீஜியஸில் வந்து தர்மத்துக்கு வந்து அவங்க கேட்ச் பண்ணுறது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே ஜீவ ஈஸ்வர ஜகத்து. 3 விஷயம் இருக்குது. ஜீவ ஈஸ்வர ஜகத்து. ஓகே. இதுவே ஒண்டர். நீங்களாம் இதெல்லாம் அனுபவிச்சிங்களா தெரியல. அட மொத்தமே இவ்வளோ தான் இருக்கிறது. ஜீவ ஈஸ்வர ஜகத்து. 4வது விஷயம் ஒன்று கிடையாதே. இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கூலு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் என்ன இருக்குது? தத்துவம் இருக்கிறது. ஜீவா இருக்கான், ஈஸ்வரா இருக்கா, ஜகத் இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கினா என்ன, அதுவே தெரியாது. புரியுறதா? அப்புறம் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது ஒரு ஓரத்தில் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுறதா? அப்புறம் ஜகத்துன்னு எடுத்துட்டா அது வந்து 7 காண்டினெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம்லாம் மீதிலாம் இல்லை. 7 14 லோக பிரபஞ்சம் அதெல்லாம் வந்து அவன் ஒத்துக்க மாட்டான். விராட் இருக்குல்ல, விராடை ஃபுல்லாக ஒத்துக்க மாட்டான். 5 காண்டினெண்ட்டில் நம்ம இருக்கிற ஊர் மாத்திரம் அது வந்து திராவிட சொல்லி தமிழ்நாடு இது, அது திராவிடன் போய் சொல்கிறான். ஓகே. திராவிடன்னா தக்ஷின் பாரத். அதுக்கு ஒரு பட்ட பொய்ய வெளியில் இப்படி சொல்லின்னு திரிகிறான்னா அதை கேட்டுட்டு ஜனங்களை இருக்கிறதுன்னா என்னத்த சொல்கிறது போங்க. ஏன்னா யாருக்கும் ஒன்றும் நாட் அ பிக் சீரியஸ். இப்போ புரியறதா? அதனால் அது அப்படி தான் இருக்கும். இது ஒரு பக்கம். ஜீவ ஈஸ்வர ஜகத்து அறிமுகப்படுத்தி இதில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு லைஃப் ஸ்டார்டிங் ஆகிறது. பாரதத்தில் பிறந்ததுக்கு அது என்ன அப்படின்னா ஈஸ்வரன் காரணம், ஜீவ ஜகத் வந்து காரியம், காரண காரியத்துக்கு கொண்டு வரோம். இந்த உலகம் வந்து படைச்சது வந்து பகவான். அதை மெதுவாக சொல்லி அதை ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் அதில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஏற்றுப்பான். ஆமாம், ஒரு இது இருக்குன்னா அதுக்கு படைச்சது இருக்கணும். காரியம் இது பானை இருந்துன்னா ஒருத்தர் வந்து குயவன் இருந்து ஆகணும். குயவன் இல்லாமல் ஜும்பலெல்லாம் வராது. புரியுதா? அப்படி கொஞ்சம் புத்தி இருக்கிறவன் கண்டிப்பாக ஒரு ஆள், இதுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் இருக்கார். படைச்சவன் ஒருத்தன் இருக்கா, படைப்பு ஒன்று இருக்கிறது. இது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா துவைத்தம். ஓகே. ஜீவ ஈஸ்வர ஜகத்து, அதில் பகவான் படைத்தவர், படைச்சதில் ஜீவா இருக்கிறது, ஜகத் இருக்குது. கிளியராக இருக்குது. இதுக்கு வரும்போதே வேதாந்தின்னு சொல்கிறோம். இந்த விஷயத்துக்கு வரும்போதே அவனை வேதாந்தின்னு சொல்கிறோம். காரண காரியத்தை அறிமுகப்படுத்தும் போதே அவன் வந்து நிமித்த காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறான்ன்றதை அறிமுகப்படுத்துறதே வேதாந்தம். அப்படின்னா வேதாந்தத்துக்கு வெளியில் நிமித்த காரணமே தெரியல. பகவான் என்ன நம்முடைய சயின்ஸு இந்த ப்ளே ஸ்கூல்லேருந்து PhD வரைக்கும் ஈஸ்வரனை பற்றி சொல்லிக் கொடுக்குறதில்ல.
அங்கே வந்து அது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து சிஏ ஃபஸ்ட்டு டைமே பாஸ் பண்ணிட்டீங்களா ஜி ராவ்ஜி? இல்லை ஆர்எஸ் பண்ணி தான் பண்ணிங்களா? அந்த பద్ధதியோடு வந்தீங்களா? சரி சரி. இந்த சிஏ மாத்திரம் ஒரு பద్ధதி இருக்குது. ஓகே. 2-3 தடவை போய் ஒரு நல்லா, ஏன்னா கணக்கு விஷயம்ல, அது வந்து ஒரு 5-6 தடவை போய் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவோம் தான் நம்ம கணக்கை கரெக்டாக எழுத முடியும். இப்போ புரியுதா? ஆனால் நம்ம கணக்கு எழுதினானே ஈஸ்வரனை அந்த ஆடிட்டிங்கில் சொல்லித்தர மாட்டான். நம்ம தலையெழுத்து அந்த சப்ஜெக்ட் மேட்டரில் வரவே வராது. ஈஸ்வரை பற்றி வராது. அநேகமாக சிஏவோ எம்பிஏவோ இன்ஜினியரிங்லோ அங்கெல்லாம் வந்து ஈஸ்வரன் பற்றி சொல்லித்தரதில்லைன்னு எனக்கு தோன்றது. நான் அதை அறிந்த வரை புரியுறதா? அங்கெல்லாம் ஈஸ்வரனே சப்ஜெக்ட்டு தேவையில்லை. அதுவும் ஹையர் ஸ்டடீஸுக்கு போக போக ஈஸ்வரனே கிடையாது. ப்ரீகேஜிலையாவது கொஞ்சம் குழந்தைங்களே அந்த விநாயகர் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் மொழிய. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா காப்சப் ஈஸ்வரெல்லாம் கிடையாது. நேராக அந்த குழந்தைக்கு இதுதான் ஜகத்தை பற்றின அன்சர்டனிட்டி இருக்கு இல்லையா? சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கானே அன்சர்டனிட்டி, அந்த விஷயத்தை போகாத ஊருக்கு கொண்டு போய் கழுவி காட்டி அவனை கொண்டு போய் ஒரு ஆஃபீஸில் சேர்த்து அவனும் அன்சர்டனிட்டியாக பேசுவான். இந்த கிளைண்ட் இருக்கான்ல அவனும் அன்சர்டனிட்டியாக பேசுவான், இவனும் மூச்சு முட்டை பேசுவான். எவனுக்குமே அந்த ப்ராஜெக்ட் தெரியாது. இல்லை ஒன்றரை வந்து நானும் அந்த ப்ராஜெக்டை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு அதெல்லாம் பண்ண முடியாதுச்சு. ஆனால் ஒரு ஒர்க்கு நடக்கிறது, பணம் வந்து இப்படி ஒரு ரொட்டேஷனில் போகிறது, அவன் கொடுக்குறான் இவன் வாங்கிக்கிறான். ஒரு பெரிய மாயா ஜலமே. மாயாலாம் எங்கேயோ பார்க்க வேண்டாம், ஆஃபீஸு கிளைண்ட்டு இது பண்ணி அது ஒரு பெரிய ஒண்டர். அதில் இதெல்லாம் 7 ஒண்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கிளைண்ட்டோடு பேசுகிறேன்னு அதுதான் ஒண்டர். இவனும் வந்து சத்தியமாக பேசுகிறான், அவனும் சத்தியமாக பேசுகிறான். 2 பேருக்கு சத்தியம் இல்லைன்னு தெரியும். ஆனால் அது டீல் ஆகி முடிஞ்சிடும் கணக்கு. ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்துடும். ஸோ ஒரு பெரிய ஒண்டர் தான் நினைக்கிறேன் நான் அது. ஓகே, இது ஒரு விஷயம். அப்போது ஈஸ்வர நிமித்த காரணம் அப்படி சொல்லும் போதே அவன் தத்துவத்துக்கு வரான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டிஃபிகல்ட். அது என்னன்னா, நாட் ஓன்லி நிமித்த காரணம் ஈஸ்வரா, அபின்ன நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரா. அவர் எப்படிப்பட்ட காரணமா? அவர் படைச்சவர் மாத்திரம் இல்லை, படைக்கப்பட்டதும் எதுவோ அதுவும் ஈஸ்வரா. உன் நெஞ்சை தொட்டு சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, நெஞ்சை தொட்டு சொல்கிறா, நீ உண்மையில் இதை ஒத்துக்கிற, எல்லாம் ஈஸ்வரனை ஒத்துக்கிற. அதுலேயே சிலதெல்லாம் ஈஸ்வரன்னு ஒத்துக்கலாம், சிலதெல்லாம் ஈஸ்வரா இல்லைன்னு ஒத்துக்கலாம். புரியுறதா? நம்ம வந்து அதில் டிவிஷன் பண்ணிவிடுவோம். புரியுறதா? எல்லாம் ஈஸ்வரா சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ ஒரு அரை சப்பாத்தி வந்து கோதுமை மாவில் பண்ணது, இன்னொரு அரை சப்பாத்தி மைதா மாவில். நம்ம போடுற சப்பாத்தியில் எல்லாம் மிக்சர் தான். புரியுதா? மொத்தமாக வந்து உபாதான காரணத்தை ஏற்றுக்கிறதுல நீ வந்து கோதுமை மைதா சொல்லும்போது மட்டும் உனக்கு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுறது. ஆனால் இந்த நிமித்த உபாதான காரணம் அபின்ன நிமித்த உபாதான காரணம் சொல்கிறல்ல, அது மாத்திரம் உனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேன். நீ அசங்க சைத்தன்யமாக இருக்க நீ அந்த இடத்துல. அப்போ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதே, விசிஷ்டாத்வைதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதே வந்து நாட் ரெடி ஃபார் மை மைண்ட். ஆனால் இவனும் வேதாந்தி. புரியுதுதான்? ஓகே. இப்போ வந்து அந்த அப்போது டோட்டலாக இருக்கிற பிரம்மனும் ஜீவாத்மா பரமாத்மா இங்கே தான் வாதம் வருது. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல எல்லாம் கிடையாதுலாம். வேறு அதெல்லாம் பேசக்கூடாது, துஷ்டனாக இருக்கக்கூடாது. கடவுள் அவர் படைத்தார், அதோடு போயிட்டாரு. இப்போதான் எல்லாமே 3 தனித்தனி சத்தியம் அப்படின்னா அவனுக்கும் பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் நமக்கு வந்து பிரத்யட்சமாகவும் இருக்கிறது, அது அனுபவத்துலேயும் இருக்கிறது. அதனால் கன்ஃபியூஸ் கிடையாது. அப்புறம் ஜீவாத்மா பரமாத்மா சொல்லும்போது கொஞ்சம் ஷேக் ஆகிறது. புரியுதுதான்? ஷேக் ஆகும்போது ஸ்ருதி வாக்கியத்துக்குள்ளே வரும்போது ஜீவாத்மா பற்றி சொல்கிறது, பரமாத்மா பற்றி சொல்கிறது. அப்போ எதை நீக்கிறது?
எதையுமே நீக்க முடியாது. அப்போது இந்த விசிஷ்டாத்வைத்தன்றது நிர்ணயம் பண்ணுறது வந்து அவங்க ஒரு சைஸபிளாக அது வந்து முழுமையும் பகுதியும் சேர்ந்ததுன்ற மாதிரி அதை கன்க்ளூட் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப ரொம்ப இது கரெக்டு, டோட்டலாக வந்து ஈஸ்வரன் தான் படைத்தார் அப்படின்றத அபின்ன நிமித்த உபாதான காரணத்தை வேதாந்தி மாத்திரம்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறான். துவைத்தத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான், விசிஷ்டாத்வைத்தத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன் அப்படின்னா அத்தியாரோபம் பண்ணுறதுக்காக, சாதனை பண்ணுவதற்காக. என்னுடைய மனசு இப்போ எப்படி இருக்கிறதோ, என் மைண்டு வந்து எந்த தகுதியில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் துவைத்தத்தையும் பயன்படுத்திண்டு விசிஷ்டாத்வைத்தத்தையும் பயன்படுத்திண்டு என்னுடைய லட்சியம் இது இல்லை, ஏன்னா ஜிபிஎஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, அத்வைதம் நிர்குண சைத்தன்யம், கடைசியில் வந்து நிர்குணம் சொல்கிற ஒரு வேர்டை கூட எடுத்துருவோம். இப்படிதான் இருக்கிறது, ஒரே ஸ்வரூபமாக இருக்கிறது. நான் பிரம்மவித்து ஸ்வயம் பிரம்ம அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து பண்ணு. அப்போ ஸ்வரூபம்தான் காரணமும் காரியமும் நீக்கின பிறகு மிஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்வரூபம். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரம்மசூத்திரத்தில் பல இடத்துல பல விஷயம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காரியமானது ப்ராடக்டானது எனி ப்ராடக்டு அதனுடைய காரணத்தில் ஒடுங்கும்போது அதனுடைய காரியம் ப்ராடக்ட் என்ற ஒரு விஷயம் வந்து டிஸப்பயர் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1. ரெண்டாவது என்ன ஆகிடுதுன்னா, எப்போ வந்து ப்ராடக்ட் என்ற காரியம் என்ற ஒரு ஸ்டேட்டஸ் போய்டுறதோ அதுக்கு வேண்டிய காரணம் என்ற ஸ்டேட்டஸும் போய்டுறது. அப்போ காரியம் காரணத்தில் ஒடுங்கும் போதே காரணம் டிஸ்மிஸ் ஆகிடுறது. காரணமும் காரியம் டிஸ்மிஸ் ஆன பிறகு அங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிறது. திருப்பி அங்கே ஒரு ஜங்ஷன், சூன்யமா அப்படின்னு. நோ நோ நோ, சூன்யம் கிடையாது. கடைசியில் கொண்டு போய் சூன்யத்தில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது, இல்லாட்டி அன்சர்டனிட்டியில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. புரியுறதா? அப்போது சூன்யம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கான்ஷியஸ் இருக்கணுமே. ஓகே, சூன்யம் அஸ்தி அஸ்தி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமே. ஓகே, அதனால் நம்ம வந்து இந்த ஜகத்து வந்து அஸ்தி அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறோம், ஆனால் சப்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, பானை வந்து அஸ்தி எக்ஸிஸ்டன்ஸு, ஆனால் பானையோட சப்ஸ்டன்ட்டு களிமண். இந்த ஹோல் பிரபஞ்சத்தினுடைய நாமரூபம் பிரபஞ்சம் அது மித்யா, அதுக்கான சப்ஸ்டன்ட் வந்து சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். அப்போது அந்த ஒரு இப்போ இதுக்கு களிமண் அப்படின்னு ஒரு திரவியம் சொல்கிறோம்ல சப்ஸ்டன்ட்டுக்கு, கான்ஷியஸுக்கு என்ன சொல்லுவீங்க? தது தொம்மசி அப்படி உபநிஷத் சொல்கிறது. நீ தான் அந்த சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ், அதுக்கு பொருள் அப்படின்றத சொல்லி நமக்கு வந்து அத்தியாரோபம் பண்ணி கடைசியில் எண்டில் விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய எண்டில் அத்வைதம் இருக்குது. விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய எண்டு எதுவோ அதுக்கு பேர் அத்வைதம், அதுக்கு பேர் அபவாதம். அத்தியாரோபம் அபவாதம். ஓகே, அந்த அபவாதத்தில் ஸ்வரூபத்தில் இருக்கிறதுக்கு பேர் நிர்குண சைத்தன்யம். அதை வந்து ஒரு அழகான உதாரணத்தில் சொல்கிறார். பிரகாசவத்து, எப்படி வந்து பிரகாசம் சூரியனுக்கிட்டேருந்து வர பிரகாசம் எல்லா இடத்துலையும் அது வந்து பிரதிபிம்பிச்சுன்னா கூட அந்த பிரதிபிம்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த பிரகாசம் வந்து பாதிக்காது, பொல்யூட் ஆகாது. இது ரூலு. ஓகே, பிரகாசம் வந்து பலதாக இருக்கலாம், அதனுடைய அதிஷ்டானம் வந்து ஒன்று தான் இருக்கு. சூரியன் ஒன்று தான், ஆனால் பிரகாசம் வந்து கூவத்துலேயும் விழும், காவேரியிலையும் விழும், நம்ம வீட்டு கிணறு ஒன்று இருந்ததுன்னா அதில் விழும், போர் பைப்பில் விழாது. புரியுதா? ஏன்னா அது பூமிக்குள்ளே இருக்குது. சிஸ்டமே ராங். அந்த போர் சிஸ்டம் இருக்க அது ராங். புரியுறதா? நிறைய பூமியை வந்து நம்ம கெடுத்து வச்சுருக்கோம் நம்ம. புரியுறதா? அது வரை உன்னுடைய பூமி கீழே வந்து லேயர் லேயராக இருக்குது. நீ எப்படி பஞ்சகோஷத்தில் சொல்கிறியோ பூமியும் லேயர் லேயராக இருக்குது. நீ ஒரு லேயராக பண்ணும்போது இப்போ நம்ம 2004 ஒரு சுனாமி வந்ததில்ல, அது வந்து இப்படி போய்
அப்போ இப்படி இருந்து தான் அது ஒன்றும் இப்படி மேலே தூக்கி இது மேலே குதிரை சவாரி பண்ணும்போது அதில் வந்து இதுவாகிறது சலசலப்பாகிறது. ஓகே, அது மாத்திரம் ஒரு கண்ணாடியில் கல் தண்ணியில் வந்து கல்லை போட்டிங்கன்னா வரும், அப்படி தண்ணி வரும் பார்த்துருக்கீங்க. அது போல் எரி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம் வந்து நேராக கடலில் வந்து தொப்புடு ஒரு குதிச்சுன்னு டைவ் அடிச்சதுன்னா அதனுடைய வேவ் வந்து இப்படி ஒரு 10 அடி 100 அடிக்கு போகிறதுக்கு பதிலாக அது இப்படியே சைடில் போகும். தண்ணியோட ஒரு விஷயம். ஓகே, எல்லா பக்கமும் போகும். அது செத்து போனான் 1.5 லட்சம் பேர் அதில் சுனாமியில். இங்கே தான் பார்த்துடல, அது இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் போய் அடிச்சு நொறுக்கிடுது. புரியுதா? இவன் வாங்கின இந்த காரு அந்த காரு இதெல்லாம் வந்து நம்ம டஸ்ட்பினில் போடுற டஸ்ட்பின்னு அந்த குப்பையோட குப்பை இந்த இதுவும் காரும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அத்வைத காட்சி. அந்த தசாவதாரத்தில் எப்படி ஆணு முன்வாரோ அப்படி வந்து விழுங்குறது. பியூட்டிஃபுல். ஓகே, இது அதில் பிரத்யட்சமாக திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிணறு, எவ்வளோ தண்ணி வந்தாலும் அது வந்து விழுங்கிடும். முன்னாடி காலியாக இருந்தது, தண்ணிலாம் வர வர அதுக்குள்ளே போகிறது. ஆனால் அது கிணறு வந்து மேலே நிரம்பவே இல்லை. என்ன ஆச்சரியம்! இதுதான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு சொல்கிற நம்ம நம்ப மாட்டோம்ல, அந்த கிணறை போய் பாரு, எவ்வளோ தண்ணி வந்து கொட்டுறது அப்படியே இருக்குது. எங்கே போகுது, எப்படி போகுது, இதெல்லாம் வந்து சயின்ஸ் மூளைக்கு எட்டாதது. புரியறதா இது? அப்போ பிரகாசவத்துன்னு சொல்லும்போது அசங்க சைத்தன்யம், அசங்க சைத்தன்யத்துக்கு உதாரணம். ஓகே, தேர்ஃபோர் நம்ம வந்து துவைத்தத்தை தூஷிக்கலை. வையர்த்தியர்த்தாத் அப்படின்னா யூஸ்லெஸ். வையர்த்தியாத் அப்படின்னா யூஸ்லெஸ். வைர்த்தியாத் வைர்த்தியாத் அப்படின்னா யூஸ்லெஸ். யூஸ்லெஸ். வைர்த்தியாத் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்ன? யூஸ்ஃபுல். அப்போ துவைத்தம் யூஸ்ஃபுல், விசிஷ்டாத்வைத்தம் யூஸ்ஃபுல், அப்படி சூத்திரக்காரர் வந்து சொல்லிட்டார். அதை வந்து வியாசாச்சாரியார் வழக்கமாக சொல்லி இதெல்லாம். அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு உபாசனார்த்தம், ஈஸ்வரனை பற்றி சொல்கிறதுக்கு எதுக்கு பர்பஸு? உபாசனார்த்தம், கர்மயோகம் செய்யறதுக்கு அப்படின்னு பின்னாடி வந்த கிருஷ்ணாச்சாரியார் சொன்னார். நாட் ஓன்லி உபாசனார்த்தம், அது வந்து வேத காலம். இப்போ வந்து அந்த விஷயத்தை கர்மம் பண்ணுறதுக்கு நீ வந்து இதெல்லாம் நிஷ்காமியமாக பண்ணுறதுக்கு ஈஸ்வரன் இருந்தாகணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொன்னார். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லேட்டஸ்ட்டு நம்ம படித்தது வந்து உபபத்தேகே. இந்த உபபத்தேகன்றது ஷட்டு லிங்கானில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, உபபத்தேன்னா என்னென்னா இதே விஷயத்தை யுக்தி மூலியமாக அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு பேர் உபபத்தேகே. உபபத்தேகே. இப்போ என்னன்னா இதுக்கு அடுத்தது உபபத்தேகே அப்படின்னு நேற்றுக்கு பார்த்து முடித்தோம். சாஸ்திர தாத்பரியத்தை அறிவுபூர்வமானது தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது உபபத்தேகே. அப்படி வியாசாச்சாரியார் சொல்லி முடித்தார். 36 என்ன சொல்கிறாருன்னா ததா அந்நிய பிரதிஷேதாத் அப்படின்னு சொல்கிறார். ததா அப்படின்னா மேலும் எக்ஸ்ட்ரா என்னென்னா 35 உபபத்தி யுக்தி சொன்னேன் இல்லையா, யுக்தி மாத்திரம் இல்லை, 36 வந்து சுருதி வாக்கியங்கள் ஏராளமான உபனிஷத்து வாக்கியமும் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறது. அந்நிய பிரதிஷேதாத் அப்படி சொல்கிறது. பல சுருதி வாக்கியங்கள் அபவாதம் செய்கிறது. ஓகே, இதில் என்ன பியூட்டி நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா சங்கராச்சாரியார் சொல்கிறார், நீங்கள் எப்போ ஒழிஞ்சிருக்கிறதோ அப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள். துவைத்த வாக்கியங்களை வந்து உபனிஷத்து வந்து நிஷேதம் செய்கிறது, ஆனால் எங்கேயுமே அத்வைத வாக்கியத்தை நிஷேதம் பண்ணுறது இல்லை. இது ஒரு உண்மை. புரியுதா? இதெல்லாம் வந்து கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்க்குறது சொல்லுவாள், அப்படி வந்து சங்கராச்சாரியார் பண்ணியிருக்காரு. நீ பார்த்துக்கோ, கேட்டுக்கோ, எல்லாமே அவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறார். அவர் அப்படி ஒளிமறையெல்லாம் நீ தான் தப்பு அப்படிலாம் சொல்ல,
நீ தப்புன்னு சொல்கிறத விட நீ தப்புன்றத வந்து அதிகமாக அவர் சொல்லி அதுக்கு பதில் கொடுக்குறார். அதுக்கு மேலே நீ ஒரு தப்புன்னு நீ சொல்ல முடியாது. இப்படி தான் லைஃப்பில் பண்ணோம். பூர்வபக்ஷம் பண்ணி நீ வந்து சித்தாந்தம் பண்ணணும். இது ரைட்டா, இது ராங்கா, இது ரைட்டா என்னன்னு சொல்லிட்டு பண்ணணும். நீ பண்ணினது ரைட்டா, நான் பண்ணினது ரைட்டா, எங்கேயுமே அப்படி பேசக்கூடாது. நான் பண்ணுறது ரைட்டா ராங்கா, நான் பண்ணுறது ரைட்டா ராங்கா, இந்த கொள்கை ரைட்டா ராங்கா, அப்படி பண்ணி போனேன்னா ரைட்டாக போய் சேர்ந்துடலாம். புரியறதா? ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே. இது பாண்டி விளையாடுவோம் போன தலைமுறைலாம். அதில் வந்து ரைட்டா ராங்கா, ராங் ஒரே குஷியாக இருக்கும். ரைட்டாக இருக்கிற வரைக்கும் சப்புன்னு இருக்கும். அதுலேயும் ரொம்ப ஒண்டர் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த சில்லை வந்து தலைக்கு பின்னாடி போடணும். கரெக்டாக கட்டத்தில் விழணும். அது ஓரத்தில் விழுந்துட்டுனா, கோட்டில் விழுந்துனா அவுட்டு. நான் விளையாட்டு, நான் அறிவு, நான் அவேர்னஸ்ஸு, எல்லா விளையாட்டும் அவேர்னஸ்ஸு. புரியாதுதான். எவனோ மட்டையை வச்சு அடிப்பானா, இவர் இப்படி பார்த்துட்டு. இப்போல்லாம் இவன் கை தட்டுறதில்ல. கை தட்டுறா அப்படின்றான். கை தட்டுறது கூட சோம்பேறித்தனம். புரியுதா? அது இங்கிலீஷ்காரன் பண்ணிட்டு போயிட்டான். விளையாட்டு, நம்மளுடைய நடவுட பாவனை எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிட்டான். ஓகே. நேக நானாஸ்தி கிஞ்சன அக்ஷர லட்சம். இங்கே வேற்றுமை என்பது இல்லவே இல்லை. சத்தியம் தலையில் சத்தியம் அடித்து சொல்கிறாள், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே. இதுக்கு மேலே வந்து கைவல்யம் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலேயே போயிடுது. இனி பார்க்குற வந்து பிருத்திவி கிடையாது, ஆகாசம் கிடையாது, நடுவில் இருக்கிறதும் எதுவும் கிடையாது. ந பூமிராப்பு நச்ச வன்னிகி ரஸ்தி நச்ச அனிலோமே அஸ்தி நச்ச அம்பரம் ச. பஞ்சபூதமும் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறது? அதே உபனிஷத்து கண்டினியூ பண்ணுறது. மம புண்ணிய பாப ந. எனக்கு புண்ணியமும் பாபம் கூட கிடையாது. உனக்கு டெய்லி ராத்திரிலேயே புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது. தூங்கும்போது, ஆழ்ந்து தூங்கும்போது நீ எப்படி இருக்க? புண்ணியம் கிடையாது, பாபம் கிடையாது. டெய்லி தூங்கிட்டாலே புரியுறதா? அதனால் எனக்கு புண்ணிய பாபம் கிடையாது. ஏன்? ஜன்ம தேக இந்திரிய புத்தி நாஸ்தி. எனக்கு ஜன்மம் கிடையாது, அதனால் தேகம் கிடையாது, அதனால் மனசு கிடையாது, அதனால் புத்தி கிடையாது. அது வேணால் ஒன்று ஒத்துக்கலாம், புத்தி கிடையாது. புரியுதா? அப்புறம் நாசக நாஸ்தி, எனக்கு வந்து அழிவும் கிடையாது. தர்ஃபோர் சொல்ல வந்தது என்னென்னா, நான் பிறப்பிறப்பற்றவன், ஆத்ம சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். ஓகே. இதுக்கு பேர் நிர்குண சைத்தன்யம். ததா அந்நிய பிரதிஷேதாத். இந்த மாதிரி யுக்தி மாத்திரம் இல்லை, துவைத்தத்தை நிராகரணம் பண்ணுற மாதிரி நிறைய உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ 3:2:37 கடைசி சூத்திரம் வந்து அனேன. கடைசி சூத்திரம்னா 7வது அதிகாரத்தினுடைய கடைசி சூத்திரம் 37 சூத்திரம். அனேன சர்வகத்தத்துவம் ஆயாம சப்தாதிப்யா. ஓகே. இதில் முதல்ல வந்து பேதாவாதியை நிராகரணம் பண்ணி இப்போ வந்து பேதவாதியை வந்து நிஷேதம் செய்யன்றிருக்கோம். அப்பப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதை சொல்லிடுறேன் நான். ஓகே. முதல்ல வந்து பேத அபேதவாதத்தை நிஷேதம் பண்ண. அப்படி கிடையாது, அப்படி இருக்க முடியாது அப்படின்னு. அப்புறம் பேதவாதத்தை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ துவைத்தியை விட அத்வைதி, இப்படிதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அத்வைதி மாத்திரம்தான் ஈஸ்வரனை கும்பிட முடியும். நன்னா புரிஞ்சுக்கணும். மற்றவன் கும்பிட்றதெல்லாம் சும்மா ஜுஜுபி தான். ஏன்னா ஈஸ்வரனை வந்து அவன் ஸ்மாலாக பண்ணிவிடுவான், சின்னதாக பண்ணிவிடுவான். புரியுதா? இப்போ திருப்பதிக்கு போகிறீங்கன்னா அது திருப்பதியில் 2 நிமிஷம்தான் காட்டுவான். கொஞ்சம் அறிவு இருந்துன்னா உள்ளே நுழையும் போதே பெருமாளை பார்த்துக்கிட்டே போகணும். அது இந்த ஜர்குண்டி பண்ணலை,
அவங்ககிட்ட சண்டை போடுறது, எதிர்க்கு சண்டை போடுறது, பின்னாடி தள்ளுறவங்ககிட்ட சண்டை போடுறது, அதுக்குள்ளே தர்ஷனமே முடிஞ்சு போயிடும். 10 மணி நேரம் நீ போனது வேஸ்ட்டாக போயிடும். புரியுதுதான்? அங்கேயாவது கொஞ்சம் அவேர்னஸோட முன்ன தள்ளுவான், பின்ன தள்ளுவான், அவள் இழுப்பா, இவங்க இழுப்பான், பல இது மாதிரி மனோகரா மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீ பெருமாளே பார்த்துட்டு போகணும். இதெல்லாம் டிஸ்டர்பே ஆகக்கூடாது. அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தரிசனம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எதிர்க்க போய் நெய் விளக்கில் போய் பார்த்தீங்கன்னா உன் முகத்தை பார்க்கணும். நான் இந்த சரீரம் இல்லை, மங்கள லக்ஷ்மிகரை உண்டும். அப்படியே திருப்பி வெளியில் வந்துன்னா அந்த கோல்டு பார்க்கணும். புரியுதா? சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக ஓடிட்டு வந்துடக்கூடாது. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே திருப்பி ரவுண்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு இந்த கார்னரில். அங்கே உட்காந்துட்டு அந்த உண்டியில் போடுறவெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், எப்படி போடுறான் அப்படின்னு. புரியுதா? காமியமாக போடுவான். இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்காக அங்கே உட்கார சொல்ல, கண்ணை மூடி உட்காரணும். நமக்கு எவ்வளோ பர்மிஷன் கொடுக்குறதோ அந்த உள்ளர அவ்வளோ தூரத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்குல்ல, கொஞ்சம் நேரத்துக்கு டைம் கிடச்சுன்னா அங்கேயாவது கண்ணை மூடி உட்காரணும். என்னை ரொம்ப இழுத்துட்டான்பா, ரொம்ப இழுத்துட்டான். இப்போ சாமியே பார்க்கல, நான் அவ்வளோ தூரம் வந்தேன்ல, சாமியே பார்க்கல. இதை பேசின்னு இருக்கோம் பக்கத்தில் படிக்கட்டில், காது வேறு நல்லா திறந்துருக்கும். அதெல்லாம் கேட்காத அளவுக்கு பெருமாள் மேலே 2.5 கலக்கணும். புரியறதான்? அப்படியே கேட்டாலும் சுவாமி சப்தத்தில் இருக்கிறாரா அல்லது உன்னுடைய காட்சியில் இருக்கிறாரா? சுவாமி எங்கே இருக்கிறாரு? கண்ணில் பார்க்குறதுல இருக்கிறாரா, இல்லை காதில் கேட்குறதுல இருக்கிறாரா, வாயில் ஸ்லோகம் சொல்கிறதில்ல அதில் இருக்கிறாரா, எதில் இருக்காரு? மனசுக்குள்ளே இருக்கார். நான் 5 இந்திரியத்தில் இல்லை, மனசுக்குள்ளே தான் இருக்கார். பகவான் எங்கே இருக்கிறாரு? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். அப்படின்ன நிமித்த உபாதான காரணம். வேதாந்தி மாத்திரம்தான் கும்பல் இருந்தாலும், தனியாக இருந்தாலும், கர்ப்ப கிரகத்தில் இருந்தாலும் சாமியை தியானம் பண்ண முடியும். இப்போ இவன் கும்பிடுறது மாத்திரம் ஒரு தினுசாக இருக்கும். என் நண்பர் சொல்கிறார், சுவாமிஜி முருகர பக்தராக மாறிடுவார், கிருஷ்ண பக்தராக மாறிடுவார், அந்த பக்தராக மாறிடுவார். அவர் எப்படி என்ன தான் ஜட்ஜ் பண்ணுறதோ, அவர் எப்படி தான் சொல்கிறதோ அப்படின்வான். ஆனால் அபின்ன நிமித்த உபாதான காரணத்தை அப்போ மறந்து போடுவான். கிருஷ்ணரும் ஒன்று தான், முருகரும் ஒன்று தான், கல்லும் ஒன்று தான், மண்ணும் ஒன்று தான், பஞ்சபூதம் ஒன்று தான், அதுக்கு பஞ்சலிங்கம் வேறு இருக்கிறது. இதில் ஒரு ஃபிசிக்கலாக அறுபடை வீடு கூட்டிகிட்டு போய் பஞ்சலோகத்துக்கு பஞ்சலிங்கத்துக்கு கூட்டிகிட்டு போய் 27 கோயில் சொல்லி இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டினா கூட செப்பரேட். அதில் என்னையும் மேப் பண்ணிவிடுவான். புரியுதா? நான் ஒருத்தனாவது அபின்ன நிமித்த உபாதன அவ்வளோ ஒத்துக்காது. உடனே மைண்டை நாட் அக்செப்ட். புரியுதா? எவ்ரி திங் எனி திங் புரியுதா, அதோடு ஜாயின் பண்ணணும். இப்போ லலித சகசரணா இதுக்கு போகிறேன்ல பூஜைக்கு, அதுவும் அதில் தான் சக்தி உபாசகர் மாதிரி பண்ணுவேன் நான். அப்படியே அப்படி பண்ணும்போது நீ அதெல்லாம் பூஜையில் அந்த சிருங்கேரி ஆச்சாரியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணுறது அப்போ அது டேப்பா பரம்பரை மடாதிபதி மாதிரி இருக்கார் அப்படின்னு. அப்புறம் இறங்கினதுமே வேறு மாதிரி ஆகிடுவேன். புரியுதா? எல்லாமே ஈஸ்வரா. எவ்ரிதிங் ஈஸ்வரா. அப்போ அத்வைதி மாத்திரமே எல்லாவற்றிலும் பகவானை பார்ப்பான். இப்போ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, அதனால தான் நான் என்னுடைய வாக்கியத்தில் சொன்னேன், ஒன்று நீ இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். விவகாரத்தில் ஈஸ்வரன் இருக்கணும், பாரமார்த்திகளாக நான் இருக்கணும், பிரம்மன் இருக்கணும். இப்படிதான் இவள் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. அந்த திக்விஜய சீதாலட்சுமி தீர்த்த யாத்திரையை அனுபவத்தை சொல்லவே முடியாது. பலவிதமான சம்பிரதாயங்கள், பல 100 சம்பிரதாயங்கள். புரியுதா? அவங்களாம் போகும்போது பெரிய பெரிய மடாதிபதியெல்லாம் பார்த்தேன் நான்.
பெரிய பெரிய ஆசிரமம் வச்சுருக்க மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அவங்களாம் வந்து, ஆனால் அதில் வந்து வேற்றுமை இருக்கிறது. உன் சாமி வேறு என் சாமி வேறு அப்படின்றான். எல்லா சாமி ஒன்று தான் ஐயா, இந்த சீதா உள்ள எல்லாம் கேட் கிராஷ். அவன் கர்ப்ப கிரகத்தில் நம்ம சாமி வச்சு, எப்படி நான் சொல்கிறத எப்படி சொல்கிறேன் பாருங்க, நம்ம சாமி வச்சு பேதமே 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 புரியுதா, நேச்சுரலாக இருக்கிறது புரியுதா. அப்போ உன் சாமி என் சாமிலாம் இல்லை, சாமி ஒரே சாமி, சாமி தான் இருக்கிறது புரியுதா. அதையாவது ஒத்துக்கோ. அதுக்கு பேர் விசிஷ்டாத்வைத்தம் புரியுதா. அதுக்கே நீ வர்றதில்லை. விசிஷ்டாத்வைத்தத்திலிருந்து துவைத்தியாக இருக்க, துவைத்தத்திலிருந்து மெட்டீரியலாக இருக்க புரியுதா. இப்படி டவுன்வேர்ட்ஸில் தான் இருக்க, அப்வேர்ட்ஸ்லேயே இருக்கிறதில்ல புரியுதா. அப்போ வந்து இதெல்லாம் வந்து அப்போது அத்வைதிக்கு ஈஸ்வர பூஜை செய்கிறது அறிவியலிகளுக்கு புரியறது கஷ்டம் புரியறதா. அது வந்து அவன் மாத்திரம்தான் நம்ம வந்து பண்ண முடியும். தனஞ்சய மத்த பரதம் அந்நியத்து கிஞ்சித்து நாஸ்தி. இங்கே அர்ஜுனா கௌந்தேயா, என்னை காட்டிலும் மேலான ஒன்று இந்த உலகத்திலோ எதிலையுமே இல்லை, நானே அனைத்துமாக இருக்கிறேன். எப்படி இருக்கேன் தெரியுமா, அஜோபி சன் நவ்யத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் சுவாமிதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. என்னோட மாயையை நான் உற்பத்தி பண்ணி கொண்டு ரூபமாக உனக்கு காட்சியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தேன். இவன் ரோகிணி நட்சத்திரத்தில் பார்த்து அதுவே ரெண்டாக பிறந்துடும். கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி புரியுதா, கிருஷ்ணர் பிறந்தது ஓகே. ஆனால் வந்து அப்படியே சிரிச்சுட்டே இருப்பான். ஏன் பிரகசன்னி பாரத ஞானி அவன், எல்லாமே தெரிஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கிறது இருக்குல்ல, அப்படி சும்மா இருக்கணும். அதுதான் ஞானியோட லட்சணம் புரியுதா. அது எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்னா என்ன அர்த்தம்னா, ஓகே ஓகேன்னு மண்டு மாதிரி பயந்து போயிடலாம் இல்லை, அப்படி தான் ஒரு குழந்தைகிட்ட எப்படி நம்ம இருப்போம் அந்த மாதிரி இருப்பான் நான் ஞானி புரியுறதா. ஸோ என்னுடைய யோக மாயினால் நான் தெரிவித்துக்கொள்வேன். தேர்ஃபோர் இந்த விவர்த்த உபாதான காரணம் தெரியறதுக்கு முன்னாடி அபின்ன நிமித்த உபாதான காரணம் விவகாரத்தில் இருக்கணும். ஆனால் நம்மளுடைய கோல் என்ன, விவர்த்த உபாதான காரணம். அது வந்து கயிற்றில் பாம்பு மாதிரி இருக்கிறது. பாம்புன்றது தோற்றம், ஆனால் கயிறு மாத்திரம்தான் இருக்கிறது, வஸ்து ஒன்று தான் இருக்கிறது ஓகே. ஆனால் அந்த பாம்பு வந்து என்ன, சம்சாரத்தை உண்டாக்குறது, பயத்தை உண்டாக்குகிறது. பயம் இன்டிகேஷன் இன்செக்யூர், இன்செக்யூர் இன்டிகேஷன் துக்கம். ஆனால் உண்மையிலேயே பாம்பு கிடையாது புரியுறதா. இது வந்து ஒரு இருட்டு இல்லாத நேரமும் பார்த்தவனுக்கு மாத்திரம்தான் இந்த அனுபவம் ஏற்படும். இருட்டாக இருந்தால் இந்த அனுபவம் ஏற்படாது, வெளிச்சமாக இருந்தால் இந்த அனுபவம் ஏற்படாது. ஞானிக்கு ஏற்படாது. மொத்த சுத்த மத்துவாக இருந்துன்னா அவனுக்கு இந்த விஷயத்தை சொல்லக்கூட முடியாது. இதுக்கு நடுவில் வந்து இருக்கிறான் இல்லையா சாதகன் முமுக்ஷு, இது தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குவேன், அவனுக்கு தான் இதை டீச் பண்ண முடியும் புரியுதா. இருக்கிற வஸ்து ஒரே வஸ்து தான் இருக்கிறது ஓகே. இதில் வேதாந்தி இருக்கான வெரி கிளவர் ஃபெலோ, உடனே சேனல் மாற்றிடுவான். இந்த ஆட்டோமேட்டிக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து சாஸ்திராலயத்தில் ஆட்டோமேட்டிக் போட்டுட்டோம். எப்பயும் வாட்டர் இருக்கும், வாட்டர் கீழே போகாது. இந்த இப்படி வந்து கொட்டோம்ல அந்த போட்டோ. இந்த இப்போ நான் குருஜி பவனில் சாயந்தரம் கரெக்டாக அது ஒரு பத்தத்தியாக வச்சுருக்காங்க. 4:30-5 மணிக்கு தண்ணி வந்து வெளியில் கொட்டோம். நான் இண்டிகேஷன், ஓ மணி 5 ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, அதுக்கப்புறம் ஓடி போய் ஆஃப் பண்ணுவான். இதெல்லாம் ஒரு அனுபவம். யாருக்கு இந்த மோட்ரு போட்டு பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு டைம் போடுறான், அது கொட்டுறது, அது புரியுறதா. நம்ம வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் போட்டான், அது அந்த தண்ணி குறைஞ்சதுன்னா அது ஏறும், அதுக்கு மேலே போகாது. அது இதெல்லாம் பியூட்டிஃபுல் சிஸ்டம். இந்த வேதாந்தத்தில் இவன் மைண்டும் அப்படி தான் ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கும். துவைத்தத்துக்கு போயிடுவான், விசிஷ்ட துவைத்துக்கு போவான், விவரத்த உபாதானத்துக்காக போயிடுவான். நீ எப்படி போவான்லாம் நீ கண்டுபிடிக்க முடியாது.
ஏன்னா நீ அந்த நிலைக்கு போனால் தான் அது கண்டுபிடிக்க முடியும். அந்த நிலைக்கு போயிட்டேன்னா அங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்படி ரெண்டாவது ஆள் இல்லை. ஏன்னா கஷ்டம்னா అక్కడ ఉండే పాండురంగారు ఇక్కడ ఉన్నారు போத்தாமா அங்கேயும் இருக்காராம், அவர் இங்கேயும் இருக்காராம், அதனால போகலாமா? ஏடா அங்கே தான் இருக்கிறாரு, அவர் தான் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம். புரியறதா? இல்லை அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே இது விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் வலிச்சம் போட்டு சொல்லக்கூடாது. அம்மாஜி அப்படியே போகலாம், போங்க கிளம்புங்க, அப்படி போகணும். புரியுதா? முன்னாடி போய் எல்லாருக்கும் முன்னாடி போய் சாமி கும்பிடணும். இப்போ புரியுறதா? நீ நிஜமாக கும்பிட்றியா பொய்யா கும்பிட்றியா இல்லை ஞானத்தில் கும்பிட்றியா, அந்த பகவானுக்கு தான் வெளிச்சம். இப்போ புரியுறதா? ஆனால் நல்லா தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இதில் எதுலையுமே இருக்கல. அப்போ ஈஸ்வரா அனந்தம். அனந்தம் என்ற சொல்லு ஈஸ்வரனுக்கே இவனுக்கு பொருத்தத்துக்கு வரமாட்டுறது. அப்புறம் பிரம்மன் அனந்தம்ன்றது எப்படி புரிஞ்சுக்க போகிறான்? புரியுதா? ஈஸ்வர அனந்தம்ன்றது சகுனத்திலே சொல்கிறேன் நான். சகுனத்தில் இருக்கிறதே எல்லாமாகவும் இருக்கிறார். ஓகே. அதனால தான் ஞானமயம் திருஷ்டிம் ஜகத் ஈஸ்வரமயம். ஓகே. அதனால் அபேத ஈஸ்வரனை உபாசனை செய்பவனுக்கு தான் அத்வைத கதவு துறக்கும். தேர்ஃபோர் ஜீவ ஈஸ்வர ஜகத்து வியாபகாரிக சத்தியம், ரிலேட்டிவ் ரியாலிட்டி மித்யா. மித்யா சொன்னால் இங்கே நெஞ்சு என்னவோ பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ ஈஸ்வரா மித்யா, பிரம்மன் சத்தியம். புரியறதா? அப்போது ஏன் ஈஸ்வர மித்யா? பிரம்மத்தோட திரிகுணாத்மிகா மாயா, அந்த மாயா ஆசிரயா, பிரம்ம ஆசிரயா, பிரம்மத்தை சார்ந்து அந்த மாயை தத்துவம் இருக்கிறது. அந்த மாயை தத்துவத்தை வச்சு தான் இந்த ஹோல் பிரபஞ்சத்தை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். புரியுதா? இல்லைன்னா டிஃபிகல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி 37 அனேன சர்வகதத்துவம். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன். சர்வகதத்துவம் அந்த சொல்லு புரியணும். அனேன அப்படின்னா இது மட்டும். எது மட்டும்? அதாவது அத்வைதம் சத்தியம், துவைத்தம் மித்யா என்பதை ஏற்றுக்கொண்டால் மட்டும் ரெலவண்ட். எது ரெலவண்ட்டு? சர்வகதத்துவம். ஓகே. பிரம்மனே எல்லா இடத்திலும் எங்கும் எதிலும் நிறைந்திருக்கிற தன்மை ஏற்படுவதற்கு சர்வகதத்துவம். அதாவது விஜாத்திய பேதம் இருக்கு இல்லையா? விஜாத்திய பேதம் கிடையாது. இந்த ஜகத்துக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் கிடையாது. துவைத்திக்கு பேதம் உண்டு. புரியுதா? துவைத்திக்கு பேதம் உண்டு. பிரம்மை வைதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பச்சாத் பிரம்ம தட்சிணத உத்தரேன அதஸ்தோர்த்துவம் ச பிரசுரிதம் பிரம்மைவ இதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். ஓகே. பிரம்மனுக்கு வேறாக இந்த உலகம் என்பது இல்லை. தேர்ஃபோர் விஜாதிய பேத ரகித பிரம்மன். ஓகே. வெரி குருஷியல் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மன் சொகத பேதம் கிடையாது. ஏன்? நிராகாரம். அவயவம் கிடையாது பிரம்மனுக்கு. அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். குருஷியல் என்னன்னா, பிரம்மத்துக்கு வேறாக இன்னொரு பிரம்மன் இருக்கா? சஜாத்திய பேதம். இங்கே தான் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஈஸ்வரன்ற சகுண பிரம்மன் ஒன்று உண்டு, நிர்குண பிரம்மன் என்ற ஒரு பிரம்மன் உண்டு. தேர்ஃபோர் பிரம்மனுக்கு நிகராக இன்னொரு பிரம்மன் இருக்கிறது. அப்படி சொன்னால் அனந்தம், இன்ஃபினிட்டு அப்படிலாம் சொல்கிறைய, அதெல்லாம் வருமா? சாமானிய அறிவு. ஓகே. வருமா? வராது. அப்போ இதில் ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணி ஆகணும். புரியுதா? என்ன செய்யுது? அப்படி தான் பண்ணி ஆகணும். புரியுதா? அப்போ இந்த விஜாத்திய இந்த சஜாத்திய பேதம், ரெண்டு பிரம்மன் இருக்க முடியாது. இந்த வீட்டில் 2 பேர் இருக்க முடியாது. ஒன்று நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். அப்படி சொல்கிறோம்ல, வீட்டில் வெளியில் ஆர்கனைசேஷனில்
நான் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ பிரம்மத்துக்கே டிஸ்டிங்ஷன் ஆகிடுச்சு, சகுணமா நிர்குணமா அப்படின்னு. பா சஜாத்திய பேதம் வந்து ரகிதம் பிரம்மன். ஓகே, ஸோ அப்போ தான் சர்வகதத்துவம் என்ற பொருள் வந்து விளங்கும். இல்லைன்னா அந்த பொருளுக்கு அர்த்தம் இருக்காது அப்படின்றாரு சூத்திரக்காரர் வியாசாச்சாரியர். ஆயாமன்னா பிரம்மன் கடந்திருக்கும் தன்மை, வியாபித்திருக்கும் தன்மை, அளவற்ற தன்மை, இன்ஃபினிட் பிரம்மன் என்று சொல்ல முடியும். இந்த சர்வகதத்துவம் என்றது உறுதியானதான், ஒரு பிரம்மன் தான் இருக்குன்றது உறுதியானதான் அந்த சர்வகதத்துவம் என்றதை சொல்ல முடியும். முண்டக்கத்தில் என்ன சொல்கிறது? சப்த ஆதிப்பியா, எண்ணற்ற உபனிஷத்து வாக்கியம் இருக்கு. முண்டக்கம் 1:6 மந்திரம் நன்னா புரிஞ்சுக்கோ. 2008 உபக்கிரம சிபிரில், அந்த உபக்கிரம சிபிரில் வந்து முதல் சொன்னது இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோ. நீ எவ்வளோ நாள் வந்துன்றிருக்கியோ அது வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பேன்னு அந்த கிளாஸ் சொல்கிறேன். நான் அந்த கிளாஸையாவது போய் கேட்டுப்பார், அதில் நிஜமாக தான் சொல்லியிருக்காரா பொய்யா தான் சொல்லின்னு இருக்காரா? ஓகே, இந்த அரசியல்வாதிலாம் அப்படியே சும்மா 19 சொல்லுவான், நீ என்ன நோட் பண்ணுங்க அப்படின்னு. நிஜமாக அவனுக்கும் தெரியும், எதிர்க்க உள்ளவனும் கேட்க மாட்டான், பார்க்க மாட்டான். ஓகே, அப்படி பார்த்தாலும் கேட்க மாட்டான். புரியாதா? இல்லை, வெரிஃபை பண்ணிடணும். இதெல்லாம் சீரியஸான விஷயம். நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தது அவ்யயம் எது பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீரா. இந்த விவேகிகளான நித்யா வஸ்து விவேகி, திருக்கு திருஷ்ய விவேகி, அவன் வந்து சர்வகதம்னு புரிஞ்சுக்கிறான் பிரம்மன். அதனால் மாண்டூக்கியத்தில் வந்து சாந்தம் சிவம் அத்வைதம் அப்படி சொல்கிறது புரியுறதா? அப்புறம் கட்டோபநிஷத்தை எப்படி சொல்கிறது? அவ்யக்தாத் பரம் புருஷா, அந்தர்யாமியை விட புருஷன் மேலானவன். புருஷான்னு என்ன பரா, அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இப்படி உபநிஷத்து வாக்கியம் பலது சொல்கிறது. இப்போ 8வது அதிகரணம் பலாதிகரணம், பலமத உபபத்தே. ஓகே, ஸோ இங்கே இந்த அதிகரணம் நம்ம வந்து இவ்வளோ விஷயம் பார்த்துட்டோமே, இதுக்கு மேலே என்ன இருக்கிறதுன்றதை நமக்கு வந்து சொல்கிறதுக்கு முடியாது. இதில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, 1லேருந்து 10 வரைக்கும் ஜீவாத்மா லட்சியார்த்தம் சைத்தன்யம் நிர்குண சைத்தன்யம் முடிச்சுட்டோம். 11லேருந்து 26 வரைக்கும் தத்பத லட்சியார்த்தத்தை பார்த்து முடிச்சுட்டோம். பரமாத்மா ஆல்சோ நிர்குண சைத்தன்யம், தேர்ஃபோர் ஐக்கியம். ஜீவாத்மாவும் நிர்குண சைத்தன்யம், பரமாத்மாவும் நிர்குண சைத்தன்யம், அதில் ஐக்கியம் ஏற்பட்டது. ஓகே, அப்போ அஜ்ஞான காலத்தில் பேதம் இருக்கிறது, ஞான காலத்தில் ஐக்கியம் ஏற்படுறது, இது தெளிவாக இருக்கிறது. இப்போ 11லேருந்து 24 தத்பத லட்சியார்த்தம் இருக்கிறது. 25, 26 வந்து ஐக்கியத்தை பற்றி சொல்லிச்சு. 27லேருந்து 37 என்ன பண்ணினார் வியாசர்? பேதாவாதத்தை, விசிஷ்டாத்வைதத்தையும் பேதவாதத்தை, இந்த துவைத்திவாதத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நிராகரணம் பண்ணிட்டார். எல்லாமே முடிஞ்சுடுத்த இல்லையா? 7 அதிகரணத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுடுத்து. அப்போ 8வது அதிகரணம் எதுக்கு? நாளைக்கு தான் அதை சொல்ல முடியும். அதனால் லக்ஷ்மிதர கவி என்ன சொல்கிறாருன்னா, உபசாந்த சகத் ஜீவ சிஷ்யாச்சாரிய ஈஸ்வர பிரமம் அப்படின்ற ஸ்வதசித்தம் ஆதி அந்தம் அகம் மக பரிபூர்ணம். நீ எப்படிப்பட்டவன்? பரிபூர்ண ஸ்வரூபத்தை உடையவன் அப்படின்னு 7 அதிகாரணத்தில் கன்க்ளூஷன் பண்ணியாச்சு. 8வது அதிகாரணம் எதுக்கு அப்படின்றத நாளைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.